எப்பெல்லாம் உங்களிடத்துல இருந்து ஆசீர்வாதமும் அற்புதமும் பெருகும் போது உங்கள் நடுவே கலைகளும் சேர்ந்து பெருக ஆரம்பிக்கும். ஆண்டவர் பாருங்க, எப்பேற்பட்ட கலைகள் நம்ம கூட முளைச்சு வந்தாலும் சரி, பாவம் முளைச்சு வந்தாலும் சரி, ஆண்டவர் முதலாவது அந்த கலைகளை அறுத்து போடுவதற்கு சித்தமாக இருக்கிறாங்க. ஒரு கலைகளை போல அல்ல, கலைகளும் கூட சேர்ந்து வளர்ந்தாலும் ஆண்டவர் கோதுமையின் வளர்ச்சியை தான் ஆண்டவர் பார்ப்பார். உங்களோட வளர்ச்சியை தான் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. உங்களுடைய பெருக்கத்தை தான் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி நிக்க வைக்க போறாரு. ஆனாலும் அந்த அரணான தேவனை எந்த சூழ்நிலையும் சரி, அவமானம் இருந்தாலும் சரி, அவமானத்து பக்கத்துல ஆண்டவர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிரியாகிய பிசாசு இருக்கிறானா அது பக்கத்துல ஆண்டவரை நீங்க வச்சு துரத்த ஆரம்பிங்க. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய தலையை உயர்த்துவதற்கு ஆண்டவர் சுத்தம். உன் தலையை எண்ணெயினால அபிஷேகம் செய்வாராக. தன்னுடைய சிநேகிதனுக்காக பரிதபித்த யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலை மாறும்போது நம்பிக்கொண்டே, தோல்விகள் வரும்போது நம்பிக்கொண்டே, சூழ்நிலை மாறும்போது நம்பிக்கொண்டே, தோல்விகள் வரும்போது நம்பிக்கொண்டே, விடமாட்ட விடமாட்ட நம்புறன இருப்பே, விடமாட்ட விடமாட்ட நம்புறத நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பே. என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பே. அற்புதம் செய்பவரே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பே. என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பே. அற்புதம் செய்பவரே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பே. என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பே. அற்புதம் செய்பவரே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பே. என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்தவரே நம்பிக்கொண்டே இருப்பேன். என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். ஒரே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன். சூழ்நிலை மாறும்போது நம்பிக்கொண்டே,